ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த சேனல்ல வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பறவைகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் என்ன ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம நிறைய பறவைகள் பார்த்துருக்கோம். நல்லா சுத்தி வந்து சிட்டுக்குருவி, காகம், வாத்து, கோழி இந்த மாதிரி நிறைய பறவைகள் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சில பறவைகள சில சீசன்ஸ்ல பார்ப்பாங்க. சிட்டுக்குருவியா இருக்கட்டும், இந்த பழங்கள் எல்லாம் சாப்பிடுற ஒரு சில பறவைகள், ரெட்டை வால்குருவி இந்த மாதிரி பறவைகள், ஃபிளமிங்கோ சீசனுக்கு வர்ற பறவைகளையும் பார்த்துருக்கோம். கடல் புறா, கடல் புறா இந்த மாதிரி கடலுக்கு மேல போற பறவைகள் இந்த மாதிரி நிறைய பறவைகளை பார்ப்போம். ஸோ இந்த பறவைகளுக்கும் நம்ம சுற்றுச்சூழலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மெயினா பார்த்தீங்கன்னா, பறவைகள் வந்து சுற்றுச்சூழல்ல பெரிய தாக்கத்தை எதுல இருக்குன்னா, அவங்களோட உணவு முறை. அத வச்சுதான் நம்ம சுற்றுச்சூழல்ல நிறைய பெனிஃபிட் வந்து தருது. சரிங்களா? ஸோ மகரந்த சேர்க்கையில நெறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதுல பறவைகளும் மெயினான ஒரு ரோல ப்ளே பண்ணுது. எக்ஸாம்பிள் சொல்லப்போனா நம்மளோட தேன் சிட்டுக்கள். தேன் சிட்டு ஒரு பூல இருக்கிற தேனை வந்து சாப்பிடுது. சாப்பிடும்போது அதோட மூக்கு அலகுல வந்து அந்த பூவோட மகரந்த தூள்லாம் ஒட்டுது. ஸோ அது மூலியமா அந்த பூவோட சூழ்க்கையில போய் அது கனியா மாறுது. இல்லன்னா அந்த மரத்துல இருக்க வேற ஒரு பூவோட சூழ்க்கையில போய் கனியா மாறுது. இந்த மாதிரி விஷயத்துக்கு பறவை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, ஆ விதை பரவுறது. விதை பரவுறதுன்னா, இப்போ இங்க நம்ம வீட்ல செடி வளர்க்கலாம். அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நம்ம வளர்க்கலாம். ஆ இப்ப நம்ம வீட பொறுத்தவரைக்கும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செடிய நம்மளே வந்து வளர்த்துக்கலாம். அதோட குச்சோ, ஒடிச்சோ இல்லன்னா புதுசா விதை போட்டோ வளர்த்துக்கலாம். வளர்த்துக்க முடியுது நம்மளால. ஆனா காடுகள்ல செழிப்பு இருக்கு மரங்கள். அது எப்படி முடியுது அப்படிங்கும்போது, அதுக்கும் இந்த பறவைகள் ஒரு காரணமா இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த இருவாச்சின்னு சொல்லுவாங்க, ஹார்ன்பில்னு சொல்லுவாங்க. இந்த பறவைலாம் வந்து ஒரு மரங்கள்ல இருக்கிற பழங்கள், கொட்டைகள் இதைத்தான் விரும்பி சாப்பிடும். ஸோ அப்படி சாப்பிடும்போது அதோட எச்சத்தின் மூலியமா அந்த விதை வந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படுது. ஸோ அங்க வந்து அந்த ஸ்பீசிஸ் மறுபடியும் நுழையுது. ஸோ இந்த மாதிரி காடுகள்ல இருக்கிற அந்த என்வாரன்மெண்ட்ட அப்படியே வச்சுக்கிறதுக்காகவும் நமக்கு அந்த பறவைகள் ரொம்பவே பயனாகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பூச்சிகள கண்ட்ரோல் பண்ணுது. பூச்சிகளின் போது மனிதர்களுக்கும் தொல்லை தருது. நம்ம உணவு தயாரிக்கிற விவசாயத்துக்கும் ரொம்ப தொல்லை தருது. ஆ ஓரளவுக்கு தான் அந்த பூச்சிகளும் இருக்கணும். அதுக்கு மேல இதாகும்போது அதுகளே நம்ம உணவ சாப்பிட்டு போகுது. ஸோ அதையும் நம்ம கண்ட்ரோல்ல வைக்கணும்னா, அதுக்கு இந்த பறவைகள் யூஸ் ஆகுது. பார்த்திருப்பீங்க நம்ம அ குருவி, எல்லா பறவைகளுமே மேக்ஸிமம் அந்த முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும்போது, அ இந்த மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள எடுத்துட்டு வந்து அந்த குஞ்சுகளுக்கு குடுக்கும். ஸோ இந்த மாரி பூச்சிகள கண்ட்ரோலா வைக்கும்போது, விவசாயத்துக்கும் பாதுகாப்பா இருக்கு. நமக்கும் பாதுகாப்பா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இறந்த விலங்குகள அகற்றுறதுக்கு. தன்னால மண்ணோட மண்ணா மக்கியும் போகும். இப்போ மக்காத சூழ்நிலையில இருக்கிற விலங்குகள நம்மளோட கழுகு, காகம் இந்த மாதிரியான பறவைகள் வந்து சாப்பிட்டு அதையும் அகற்றிரும். ஸோ அது ரொம்ப நாள் இருக்கும்போது நமக்கு அது ஒரு கிருமி தொற்றெல்லாம் ஏற்படுத்துது பார்த்தீங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்தும் நமக்கு பறவைகள் பாதுகாப்பு தருது. ஸோ இப்படிப்பட்ட பறவைகள நம்ம பாதுகாக்கணும். நம்ம வெயில் நேரத்துல பறவைகளுக்கு தண்ணி வைக்கலாம். ஸோ இப்படி வந்து பறவைகள பாதுகாக்கணும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாதிரியான வீடியோக்கு நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.